சிவகங்கை மாவட்டம் நாங்கள் தேவட்டிலேருந்து கீழச்சிமன்மாரிங்கிற ஊரில் இருக்கோம். என் பேர் மணிகண்டன், இது என் ஒய்ஃபு பிரியா. எங்களுக்கு இரண்டாவது குழந்தை தேவட்டில் இருக்க சுகமா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் இருந்து அவளுக்கு டெலிவரி 10ஆம் தேதி வயிறு வலி இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே போய் பார்த்ததில் அவங்க சிசேரியன் பண்ணணும், உடனே பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நாங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டோம் பண்ண சொல்லி. ஒரு 2.25 மணி அளவில் சிசேரியன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 2.25 மணி அளவில் குழந்த பிறக்குது. குழந்த பிறந்து செந்தில்குமார் டாக்டர் தான் குழந்தை டாக்டர் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, தடை பண்ணிடலாமா அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டார். நான் குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு தடை பண்ண சொல்லிட்டேன். அவளும் தடை பண்ணிட்டா. ஆனால் குழந்தை ஒரு மணி நேரம் கழித்து தாய்ப்பால் கொடுக்க சொல்லி சார் சொல்லிவிட்டு செந்தில்குமார் சார் கிளம்பிட்டாங்க. ஆனால் தாய்ப்பால் கொடுக்க போகும்போது குழந்தைக்கு மூச்சு விடும்போது ஒரு சவுண்டு கேட்டிருக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது. அதனால் மறுபடி குழந்தைய தாய்ப்பால் கொடுக்காம மறுபடியும் அங்கே வச்சு வெண்டிலேட்டர் மூலியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, 2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. குழந்தை அந்த சவுண்டு மாறவே இல்லை. அதனால் செந்தில்குமார் சாருக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி கேட்டாங்க. சார் என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சிஜன் வைக்கணும், ஆக்சிஜன் வச்சா சரியாயிரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. மறுபடியும் ஆக்சிஜன் வச்சு ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு, சரியாகலை. அதுக்கப்புறம் செந்தில்குமார் சார் என்ன எக்ஸ்ரே எடுத்து பார்க்க சொல்லி சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அங்கேருந்து ஆள் எக்ஸ்ரே எடுத்துலாம் பார்த்துட்டு சாருக்கு ரிப்போர்ட் அனுப்பிட்டா. சார் அதுக்கப்புறம் செந்தில்குமார் சார் பார்த்துட்டு குழந்தைக்கு மூச்சு விட சிரமமாக இருக்குது, இதுக்கு ஆக்சிஜன் அளவு இங்கே உள்ளது பத்தாது, வேறு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத மாதிரி சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து மாற்றி விட்டாங்க சார். மாற்றி விட்டு அங்கே நான் தான் பார்க்குறேன், அங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து ஆட்டோவில் 2 நர்ஸு எந்த ஒரு கேள்வியுமே என்கிட்ட கேட்கல. குழந்தைய பார்த்துட்டு இதில் ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் பண்ணாங்க. சைன் பண்ணிவிட்டு அவ்வாட்டி ஆட்டோவிலே குழந்தைய கொண்டு போயிட்டாங்க. ஆட்டோவில் தான் குழந்தைய இல்லை, ஆம்புலன்ஸ் எதுவுமே ரெடி பண்ணல. என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணல, இல்லை கார் எதுலையும் வரல அப்படிங்கிறத கேட்கல. அவங்களா அவங்களா குழந்தைய எடுத்துட்டு வாட்டிக்கு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனால் யாராவது ஒரு ஆள் வர சொல்லுங்க. நான் எங்கள் அம்மா அவங்களோட சேர்ந்து போயிட்டாங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்ன சுகம் ஹாஸ்பிட்டலுக்கும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். 1 கிலோமீட்டரில் கூட்டிகிட்டு போயிட்டா. அங்கே போயினதுக்கப்புறம் போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க குழந்தைய. ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஒரு 1/2 ஹவரில் செந்தில்குமார் சார் வந்துட்டாங்க. செந்தில்குமார் சாரும் உள்ள ஐசியூவில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை உள்ளே வர சொன்னாங்க. நான் மட்டும் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது என்னை செந்தில்குமார் சார் கூப்பிட்டு சொல்கிறா, இது மாதிரி குழந்தை அங்கே இருந்ததுக்கு இந்த சவுண்டுலாம் இல்லை, நல்லா நார்மலாக இருக்கிறாங்க, இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நர்ஸை கூப்பிட்டு சொன்னால், இது ஆக்சிஜன் அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கொடுத்துருக்கு, இதை நைட்டு கொஞ்சம் படிப்படியாக குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத நர்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. நான் அதோட வெளியில் வந்துட்டேன். சார் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. இதுக்கு இடையில் நர்ஸுக மட்டும் பார்த்தவங்க குழந்தை விடாமல் அழுதுகிட்டே இருக்குது, விட்டு அழுதுகிட்டே கொஞ்சம் நேரம் அழுகும், மறுபடியும் விட்டுரும், கொஞ்சம் நேரம் அழுகும், விட்டுரும். எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருந்தேன். நானும் எங்கள் அம்மாவும் இருக்கிறோம். நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ள எங்கள் அம்மா அந்த ஐசியூ கதவை திறந்து பார்த்துருக்கா. குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்துருக்கா. அங்கே உள்ள நர்ஸு என்ன சொல்லியிருக்கா, நீ ஏமா கதவை திறந்து பார்க்குற, நீ நான் பிள்ளைக்கு பால் கொடுக்க போகிற அப்படிங்கிறத எங்கள் அம்மாவை பார்த்து பேசியிருக்கா. பேசினோடனே எங்கள் அம்மா வெளியில் மறுபடியும் உட்காந்துட்டா. நான் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொன்ன உடனே நான் சொன்னேன், சரி நீங்கள் வேணா போயிருங்க, நான் ஒரு ஆள் மட்டும் இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் மட்டும்தான் நைட்டுக்கு அலௌடு அப்படிங்கிறத சொன்னான் என்கிட்ட. அதனால் எங்கள் அம்மாவை நான் அனுப்பிட்டு நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறேன் ஐசியூ வெளியில் உட்காந்துருக்கேன். அப்போ அந்த நர்ஸு நான் உட்காந்துருக்க பார்த்துட்டு நீங்கள் போய் பக்கத்து ரூமில் என்ன போய் படுத்துங்க அப்படிங்கிறா. எனக்கு தூக்கம் விருப்பம் இல்லை, நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சேர்லேயே நான் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு ஒரு 12 மணி இருக்கும். 12 மணி வரை குழந்தை விட்டு அழுகிற சவுண்டு எனக்கு வெளியில் கேட்குது. என்னை உள்ளே வரக்கூடாது, ஐசியூக்குள்ளே வரக்கூடாது, யாரும் திறக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு மனசு கேட்காம மறுபடியும் நான் ஐசியூ கதவை தட்டினா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. மறுபடியும் நான் கதவை திறந்து பார்க்குறேன். அந்த நர்ஸு கீழே தலாணி வச்சு கீழே படுத்துங்குறா. ஐசியூக்குள்ளே படுத்துங்குறா கீழே. நான் அவளை எழுப்புறேன், என்னப்பா எந்திரிங்க, பிள்ளைய பாருங்க அப்படிங்கிறது. அவள் என்னை பார்த்துட்டு நக்கலாக திரும்பிக்கிட்டு படுக்கிறா. திரும்பி படுத்தவொன்னே என்னால் எதுவுமே சொல்ல முடியல. என்னை உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் வெளியிலே சரி மறுபடியும் வெயிட் பண்ணுறேன். மறுபடியும் ஐசியூ கதை தட்டுறேன், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் கதவை திறந்து கூப்பிட்றேன். அவள் என்னங்கிறதே கேட்கல. 5 மணி விடிஞ்சிருச்சு, 5-6 மணி ஆயிடுச்சு.
6 மணிக்கு அப்புறமா தான் செந்தில்குமார் சார் வர்றாரு. செந்தில்குமார் சார் வந்துட்டு பார்த்துட்டு என்கிட்ட ஒரு பிளட் டெஸ்ட்டு குழந்தையோட பிளட் ரிப்போர்ட்டை கொடுத்து பிளட்டை மட்டும் எடுத்து கொடுத்து போய் சிவகுமார் ஹாஸ்பிட்டலில் போய் இது போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறா. நான் சிவகுமார் ஹாஸ்பிட்டலில் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரும்போது சார் இல்லை, சார் கிளம்பிட்டா, இங்கே போயிட்டா. மறுபடியும் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறேன். மறுபடியும் சார் வந்தா, செந்தில்குமார் சார் வந்தா. வந்து பார்த்துட்டு சார் என்ன சொல்கிறாங்க, என்னை மட்டும் உள்ளே வர சொன்னா. உள்ளே போனதுக்கப்புறம் குழந்தையோட கை கால் கலர்லாம், கை கால் மூஞ்சிலாம் கலர் மாறிடுச்சு. கலர் மாறினதுனால சார் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இருக்கலாம், நீங்கள் இதை வந்து மதுரை ரியோ ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறத செந்தில்குமார் சார் சொல்லிட்டா. நான் கேட்குறேன், மதுரை ரியோ ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுங்கிறிய, நான் இங்கேருந்து வேணால் கூட்டிகிட்டு போயிடுவா அப்படிங்கிறத கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அப்படிலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது, அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வரும், ஆம்புலன்ஸ் வந்து அங்கேருந்து டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறா. சரி நானும் ஒத்துக்கிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணுறோம். ஒரு 10:30 மணி வாக்கில் குழந்தைக்கு வந்து கொடுத்த ஆக்சிஜன் வந்து தீந்துருது. ஆக்சிஜன் தீர்ந்த உடனே அந்த உள்ள நர்ஸ் மட்டும் வெளியில் எந்திரிச்சு வெளியில் ஒடியாராக. ஆனால் என்னங்கிற விஷயத்த எங்கள்கிட்ட சொல்லலை. வெளியில் ஒடியாந்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு என்னப்பா நான் கேட்கும்போது, நர்ஸுகள் எல்லாரையும் வர சொல்லுங்க, வேகமாக வர சொல்லுங்க அப்படிங்கிற சொல்கிறா. உடனே எங்கள் அம்மா ஓடி போய் எல்லா நர்ஸையும் போய் கூப்பிட்றா. எல்லா நர்ஸும் வர்றா. எல்லா நர்ஸும் வந்து ஐசியூக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் குழந்தைய மட்டும் கையில் தூக்கிக்கிட்டு இங்கேருந்து மேலே மாடியில் வந்து ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குல்ல, அங்கே குழந்தைய தூக்கிட்டு போடுறா. அங்கே ஆக்சிஜன் இருக்குங்கிறாக்காண்டி அங்கே தூக்கிட்டு போடுறா. ஆனால் அங்கேயும் ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சிஜன் கிடையாதுன்னு எல்லா ரூமையும் தேடும் போது நான் போய் ஒரு ரூமில் வந்து 2 சிலிண்டர் எடுத்து கொண்டாந்து கொடுக்குறேன். கொடுக்கும்போதும் அந்த சிலிண்டர்லேயும் ஆக்சிஜன் கிடையாது. மறுபடி கீழே ஓடி போய் 2 நர்ஸு தூக்கிட்டு வரா. நான் போய் பாதி வழியில் படியில் போய் தூக்கிட்டு ஆக்சிஜனை தூக்கி நான் கொடுத்து ஆக்சிஜன் கொடுக்குறா. நான் அப்போவே வந்து என்னால் கோவம் தாங்க முடியாமல் நர்ஸுகளை கேட்குறேன், நைட்டும் குழந்தைய பார்க்க மாட்டேங்கிறீ, படுத்துங்கிறீ, இப்போவும் ரொம்ப குழந்தைக்கு ஆக்சிஜன் இல்லாமல் தெரியா, என்ன ஹாஸ்பிட்டல் பண்ணுறீ அப்படிங்கிறத நான் பேசுகிறேன். பேசின உடனே எங்கள் அப்பா அம்மா வந்து அப்படிலாம் பேசக்கூடாது, வந்து குழந்தை முக்கியம் அப்படின்ட்டு என்னை வந்து வெளியில் உட்கார வச்சுட்றா. ஒரு 1/2 hour கழித்து மறுபடியும் மேலே வந்து குழந்தைய கீழே ஐசியூக்குள்ளே கொண்டு வந்துட்டா. கொண்டு போய் உள்ளே போனவ வந்து அதுவரை குழந்தை வந்து அழுதது, கை காலெலாம் அசைவு இருந்தது. இங்கேருந்து மேலே தூக்கிட்டு போனதுக்கு அந்த ஆக்சிஜன் அதுக்கப்புறம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலேருந்து குழந்தை எந்த ஒரு அசைவும் இல்லை, அழுகை இல்லை, எதுவுமே இல்லை. உள்ளே வெயிட் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் ரியோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து உள்ள ஐசியூக்குள்ளே போய் பார்த்தா ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்னை உள்ளே வர சொல்லி எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம், இங்கேருந்து நாங்கள் கொண்டு போகிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம், இதுக்கப்புறம் தான் நாங்கள் கொண்டு போவோம் அப்படிங்கிறத சொல்கிறா. என்கிட்ட சொல்லி என்கிட்ட ஃபார்மாலிட்டி கையெழுத்து வாங்குறா. வாங்கிட்டு ஆம்புலன்ஸில் இங்கேருந்து மதுரைக்கு கொண்டு போகிறோம். மதுரைக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, மதியம் 3 மணி. மறுநாள் 11ஆம் தேதி 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு அங்கே அட்மிஷன் போடும்போது அங்கே உள்ள டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்குது, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஹெவியாக கொடுக்கணும், ஒரு நுரையீரல் வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து மருந்து கொடுக்கணும், அந்த மருந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறா. இப்போ நீங்கள் ஸ்கேன்லாம் எடுத்துருப்பீங்களா? ஆமாம் ஆமாம், அதெல்லாம் எந்த இதுலேயுமே எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே எல்லாமே நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக. ஸ்டார்டிங்கிலேருந்து கடைசி 9ஆம் மாதம் நாங்கள் எடுத்து ஸ்கேன் வர எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இப்போ தான் இந்த அந்த நுரையீரல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சார் சொல்கிறா. அதுக்கு அந்த ஒரு ஊசி போட்டாலே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னா. நான் சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா ஃபார்மாலிட்டி பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்து வெயிட் பண்ணுறேன். அங்கே உள்ள என்ஐசியில் வெளியில் வந்து வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி ஒரு 1 hour 2 hour கழித்து சார் என்னை கூப்பிட்டு என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறா. குழந்தைக்கு ஆக்சிஜனு ப்ளஸ் அந்த மருந்து, என்னென்ன மருந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறா. பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் என்னை வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டா. அதுக்கடுத்து சார் அந்த டயத்தில் சார் என்னதுனானா, இந்த ஊசி அந்த மருந்து கொடுத்து ஒரு 8 மணி நேரத்தில் குழந்தை ரெக்கவர் ஆகும், இல்லைன்னா 12 மணி நேரத்துக்குள்ள ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லிட்டா. ஒரு 8-10 மணி நேரத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஆயிடுச்சு வெளியில் வெயிட் பண்ணா. அதுக்கப்புறம் மறுபடியும் சார் வர சொல்லி குழந்தைக்கு இந்த மருந்து வந்து கொடுத்தும் ரெக்கவர் ஆகலை. இதுக்கு என்ன காரணம்னா, குழந்தை வந்து அழுதுகிட்டே இருந்தது. நான் கேட்குறேன், குழந்தை அசைவு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, குழந்தை வந்து அதிகமாக அழுதுகிட்டே இருந்ததுனால இந்த மாதிரி ப்ரெஷர், அதுக்குள்ளே ரத்த ப்ரெஷர் அதிகமாயிருச்சு, அதனால இந்த மருந்து செலுத்தினா அதுக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்கிறா. நான் ஏன் சார் கை கால் இன்னமும் அசைவு இல்லாமல் இருக்கும்போது அதுக்கு மயக்கத்தில் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும் அப்படிங்கிறத சார் சொல்லிட்டா. சொன்னதுக்கப்புறம் நான் சரி எல்லாமே ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். 11ஆம் தேதி 12ஆம் தேதி 13ஆம் தேதி வாக்கில் மறுபடி அதே ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 13ஆம் தேதி மட்டும் காலையில் கூப்பிடும்போது அந்த ஆக்சிஜன் அளவு எல்லாமே 100% கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கா. அது வரை
அந்த 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் மட்டும் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆக்சிஜன் அளவு குறைச்சிட்டான், 80% கொண்டு வந்துட்டான். அந்த கை காலில் அந்த கலர் எல்லாம் அன்னைக்கு தான் மாறுது, திங்கட்கிழமை கை கால் கலர்லாம் மாறிடுச்சு. இனி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இருந்தாலும் இன்னும் ட்ரீட்மெண்ட்டு அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டா. நான் சரி குழந்தை ரெக்கவர் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டேன். மறுநாள் 14ஆம் தேதி காலையில் ஒரு 8 மணி வாக்கில் மறுபடியும் எனக்கு கால் பண்ணி என்ஐசிலேருந்து கால் பண்ணி வர சொல்கிறா. உள்ளே போகும்போது சார் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, ஹார்ட் பீட்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் பீட் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சோடனே ஹேண்ட் புஷ் பண்ணி குழந்தை ஹேண்ட் புஷ் பண்ணி ஹார்ட் பீட்டை மறுபடியும் கொண்டு வந்தோடனே சார் சொல்கிறா, இந்த ஹார்ட் பீட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இருக்காது, மறுபடி குறையக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு சொல்லிட்டா. நான் அதனால் வெளியில் வந்துட்டு நான் ஒரு ஆள் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில், மதுரையில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறேன் 3 நாளாக. இவங்க சுகம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. 3 நாளும் நான் அங்கேயே நான் மட்டும்தான் இருந்து பார்த்ததுனால நான் அங்கே அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எல்லாரும் கால் பண்ணி வர சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பதட்டமாக இருந்ததுனால எல்லாரையும் வர சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் வந்துட்டா அங்கே. அதுக்கு இடையில ஒரு 10 மணி வாக்கில் மறுபடியும் வர சொல்கிறா. உள்ளே போகும்போது சொல்லிட்டா, மறுபடியும் ஹார்ட் பீட் குறைஞ்சிருச்சு, இனிமேல் வந்து குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மறுபடியும் ஹேண்ட் புஷ் பண்ணி தான் ரெக்கவர் ஆகிட்டு மறுபடியும் ஹார்ட் பீட் ஓடுது, இதுக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே குழந்தை பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டா. அதனால ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னா. ஆனால் குழந்தை இறக்கலை அப்படிங்கிறத சொல்லிட்டா. ஒரு 12 மணி வாக்கில் மறுபடியும் மெடிசன் வாங்கிட்டு வர சொல்கிறா. மெடிசன் மறுபடியும் வாங்கி கொண்டாந்து கொடுக்குறேன். 12 மணிக்கு உள்ளே போயிட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வரை குழந்தை இறக்கலை. ஒரு 1:30 மணிக்கு மேலே வந்து என்கிட்ட வந்து சொல்கிறா, குழந்தை இறந்துருச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சார் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தான் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி 2:15 மேலே குழந்தை எங்கள்கிட்ட கையில் ஒப்படைக்கிறாங்க. நாங்கள் கொண்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் நர்ஸு காலையிலே ஒரு 11 மணி போல் வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி குழந்தை எது வேணாலும் ஆகலாம், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி எங்கிட்ட ஆதரவு கூறினாங்க. கவர்மெண்ட் நர்ஸ் வந்து பார்த்துட்டு சுகர் ப்ரெஷர்லாம் செக் பண்ணிவிட்டு உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி எங்கிட்ட இருந்த எல்லா ரிப்போர்ட்ஸுமே வாங்கிட்டாங்க. நாங்கள் கலைஞன் சார்கிட்ட பார்த்தது, ஜேஆர்சியில் பார்த்தது, மெடிசன் சீட்டு, ஸ்கேனு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டு நான் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு காலையில் கொண்டாந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போனால் அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் குழந்தை வந்து 1:30க்கு தான் இறந்துச்சுன்னு சொல்லி இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க மதுரை ரியோவில் ஹாஸ்பிட்டல்லேருந்து. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு அதை விட்டுட்டோம். மறுபடியும் எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமோ எதுவுமே டவுட் எதுவுமே வரவே இல்லை. வராமல் இருக்கவும் எங்கள் ஹஸ்பண்ட் அடுத்த நாள் சாயங்காலம் மறுநாள் நான் கால் பண்ணி கேட்குறேன். அதாவது குழந்தை இறந்த மறுநாள் காலையில் நான் அந்த நர்ஸுக்கு கால் பண்ணி கேட்குறேன், ரிப்போர்ட்லாம் எங்கே, ரிப்போர்ட்லாம் இந்த ரிப்போர்ட்டு. இதுக்கு இடையில உங்களை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணாங்க? என்னை வந்து 4 நாளே பண்ணியாச்சு டிஸ்சார்ஜ். அதாவது 4ஆவது நாள் எல்லாரும். குழந்தை இறந்ததுக்கு முன்னாடி பண்ணாங்களா அப்புறம்? குழந்தை இறக்குறதுக்கு முன்னாடியே பண்ணி என்னைக்கே பண்ணியாச்சு. அப்பதான் உங்கள்ட்ட ரிப்போர்ட் வாங்கினதா இல்ல வீட்ல வந்து மறுநாள் ரிப்போர்ட் வந்து இங்க வந்து வாங்கினது. குழந்தை இறந்த டைம் 1:30 மணிக்கு. ஆனா 11 மணிக்கெல்லாம் வந்து குழந்தை இறந்தது மாதிரி சொல்லி குழந்தை இறந்துருச்சு வீட்டுல வந்து எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கியிருக்காங்க. மேடம் சொல்லி தான் நான் வாங்குறேன்னு சொல்லி அதையும் என்கிட்ட சொன்னாங்க. மேம் பார்த்துட்டு உன்னை ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். அந்த மாதிரி சொல்லிட்டு உனக்கு குழந்தைக்கு எது வேணாலும் ஆகலாம்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லி அழுதுட்டு அவங்க அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி செவ்வாய்க்கிழமை அடுத்த நாள் குழந்தை செவ்வாய்க்கிழமை இறக்குது. புதன்கிழமை அன்னைக்கு காலையில் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் நான் அந்த நர்ஸுக்கிட்ட, எங்கள் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு போனீங்களே எங்கள் ரிப்போர்ட்னு, ஜெராக்ஸ் எடுக்கணும் எடுத்துகிட்டு கொண்டாந்து தந்துடுறேன், மதியத்தில் கொண்டாந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. நான் அதோட வந்து நான் வெளியில் போயிட்டேன். மறுபடியும் ஈவினிங் வந்து நான் கேட்குறேன், வீட்டில் வந்து கேட்குறேன் எங்கள் ரிப்போர்ட்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டாலான்னு. ஆனால் அவள் அங்கேருந்து வந்துட்டு போயிருக்கா. மதியம் வந்து மறுபடியும் அவளை வந்து பார்த்துட்டு பேசிட்டு போயிருக்கா. ஆனால் ரிப்போர்ட் எதுவுமே கொடுக்கல, எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கொடுக்கலைங்கோ. நான் மறுபடியும் ஈவினிங் கால் பண்ணுறேன், ஏன் என்ன ரிப்போர்ட்லாம் கொண்டாந்து கொடுக்காம இருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். இல்லை என்கிட்ட தான் இருக்குது, நான் கொண்டாந்து தர்றேன் அப்படிங்கிறா. எதுக்கு நீங்கள் உங்கள்ட்ட எதுக்கு எங்கள் ரிப்போர்ட்லாம் வச்சுருக்கீங்க, எங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு என்ன அவசியம் அப்படிங்கிறத நான் அழுத்தமாக கேட்ட உடனே நைட்டே வந்துட்டா. நான் 7 மணிக்கு கால் பண்ணி கேட்குறேன், 8 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துட்டா. கொண்டாந்து எல்லா ரிப்போர்ட்டு இந்த இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு போகிறா. கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நான் அதுக்கு அடுத்த நாள் வந்து இவளுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து கையெல்லாம் அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. அந்த அலர்ஜி மாதிரி வந்ததுனால நான் வந்து மறுபடியும் அங்கே சுகம் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் மறுபடியும் மேம்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது, அலர்ஜி மாதிரி இருக்குன்னு சொல்லவும் அவங்க மெடிசன்லாம் திருப்பி ரிட்டன் வாங்கிட்டு மறுபடியும் வேறு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, சரியாயிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வெளியில் போக சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்ட். போய் சொல்லிட்டு நான் மறுபடியும் நான் மேடம்கிட்ட போய் கேட்குறேன், இந்த மாதிரி அங்கே ரியோவில் உள்ள ரிப்போர்ட் எல்லாத்தையும் சம்மரி ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது எதனால மேடம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத கேட்குறேன்.
அவங்களால எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவங்க ஹஸ்பண்டை வர சொல்லி அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் கேட்குறது மேடம்கிட்ட மட்டும்தான் கேட்குறேன். அவங்க மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் வாட்டிக்கு வந்திருப்பேன். மறுபடியும் அவங்க சாரை வர சொல்லி அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையாங்கிறதோட தெரியலை. ஆனால் அவங்கள வர சொல்லி அவங்க வந்து இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதாக இருந்தாலும் செந்தில்குமார் சாரை பேசுங்க அப்படிங்கிறத சொல்கிறா. உடனே அவங்களே அங்கேருந்து செந்தில்குமார் சார் ஃபோன் அடித்து சாரை வர சொல்கிறா. சார் வந்துட்டு சாருனாலே நான் கேட்குறது வந்து, சார் இந்த மாதிரி ஆயிடுச்சே, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் டேரெக்டாக மதுரைக்கு போயிருப்போமே அப்படிங்கிறத நான் கேட்குறேன் சார்கிட்ட. ஆனால் சார் வந்து நீங்கள் மதுரைக்கு போயிருந்தாலும் குழந்தைக்கு உள்ள சுச்சுவேஷன் எதுன்னு சொல்கிறாரு. குழந்தைக்கு நான் பார்த்த ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா தான் பார்த்தேன், பண்ணேன், செஞ்சேன், 100ல் ஒரு குழந்தைக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்கிறா. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலை. மறுநாள் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறக்காண்டி நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் வாங்கிட்டு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ இதுவரை 10 நாளுக்கிட்ட ஆயிடுச்சு. எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுத்தது மாதிரி கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? எனக்கு வந்து இங்கே சூர்யா ஹாஸ்பிட்டலில் நடந்தது மட்டும்தான் எனக்கு ஒரு சந்தேகம். இங்கேயே குழந்தை இறந்துருச்சோ, இறந்து அதுக்கப்புறமா தான் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாகவே இந்த ஆக்சிஜன்லாம் 100% கொடுக்கவே கூடாதுங்கிறான். அதுக்கப்புறம் விசாரிச்சதில் ஒரு குழந்தைக்கு வந்து நமக்கே 20% தான் நம்ம சுவாசிக்கிறோம்னா, குழந்தைக்கெல்லாம் ஒரு 50க்கு மேலே வச்சு கொடுக்கக்கூடாது. ஆனால் 100% தான் கடைசி வரை கொடுத்துருக்கா. இதுக்கெல்லாம் வந்து எனக்கு இங்கே நடந்த ஆக்சிஜன் இல்லாததுனால குழந்தை இறந்ததுமா, இல்லை நைட்டு ஃபுல்லாக அழுததுனால தான் அதுக்கு இவ்வளோ ஒரு ப்ரெஷர் வந்து ஆமாம் கண்டிப்பாக கவனக்குறைவால் மட்டும்தான் அது நடந்திருக்கு. இவ்வளவு நடந்தது. இனிமேல் வந்து எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த இதை ஃபுல்லாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ அவங்க மருத்துவமனை சைட்லேருந்து என்ன சொல்கிறாரு? மருத்துவமனை சைட்லேருந்து அவங்க எந்த ஒரு இதுவுமே இன்னும் எங்கள்கிட்ட பேசலை. நான் அன்னைக்கு போய் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொன்னாலே தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷன் என்ன எடுத்தாங்கிறதே இன்னும் தெரியலை. நான் கம்ப்ளைண்ட் பண்ணியே இப்போ 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் மறுபடியும் ஸ்டேஷனில் கேட்டால் உங்களுக்கு கூப்பிடுவா, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறதான் சொல்கிறா. நான் இதுதான் சொல்கிறாளே தவிர எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நான் சிஎம் செல்லுக்கும் தனியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். சிஎம் செல்லுக்கு இங்கேருந்து தனியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த நர்ஸு மேலேயே நான் தனியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து எந்த ஒரு ரிப்போர்ட் நான் அனுப்புமே எதுக்குமே எனக்கு ஒரு சொல்யூஷனாக கிடைக்கவே இல்லை. என்னால் டெய்லி அவளை பார்க்க முடியல. டெய்லியும் வந்து அழுது அவங்க வீக் ஆகிக்கிட்டு இருக்கா ரொம்ப. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுக்கு நடந்த மாதிரி இன்னொரு குழந்தைகளுக்கு நடக்கக்கூடாது, கண்டிப்பாக நடக்கக்கூடாது. இதுக்கு சம்மந்தமான எல்லா மருத்துவர்களையும் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து இனிமேல் இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறக்காண்டி உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில்.